பார்த்தும் பார்க்காத கடங்கார ஆள் மாதிரி ஒளிர அசல் கஸ்தூரி மஜன் ஃபேமிலி காலி பண்ணிட்டியா? உன்ன மாதிரி உதவாக்கர் இருக்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்கடா. நான் உதவாக்கற, நீ உதவறாளா? ஏய், நான் உதவுற ஆள் மட்டும் இல்லடா, உன்ன மாதிரி ஆளை உதைக்கிறவனும் கூட. எதிர்க்க இருக்கிறவன் கை கால் இல்லாத முடவன் நினைப்பா. கை கால் மாத்திரம் இருந்தா பத்தாதடா, நல்ல மனசு இருக்கணும். நல்ல மனசுன்னா எப்படிடா இருக்கும்? தேன்ல போட்டு ஊற வைக்கணுமா? தேன்ல இருக்குடா, உண்மையில ஊற போடு, அதுவே தேனாயிடும். அவாண்டவன் ஒரு பெண்ணு மேல அவதூறா பேசி வீணா சாகடிக்க பாத்தியாடா படுபாவி. ஓஹோ, அதான் ஹோட்டல் விட்டு அவங்கள காலி பண்ணிட்டியா? நான் காலி பண்ணலடா, அவங்கடா காலி பண்ணிட்டு சொந்த பங்களாவுக்கு போயிட்டாங்க. போட, வேலையை பார்த்துட்டு போட. டாய், என்னடா மரியாதை படிப்படியா குறையுது? உனக்கு மரியாதை ஒரு கேடா. இந்தடா, கண்ணு கெட்டு போனா கண்ணை மாத்தி பார்வை குடுக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா உன்ன மாதிரி கருத்து கெட்டவங்களை எதை மாத்தி திருத்துறதுன்னு இன்னும் இந்த உலகத்துக்கு புரியலடா. டேய் டேய் டேய், விவேக சிந்தாமணி, ஏது நீ பேசுறத பார்த்தா உன்னையும் அவ வலையில போட்டுருப்பா போல. என்னடா சொன்ன? அவ என் தங்கடா, அவ என் தங்க. இன்னொரு தடவை அவளை பத்தி ஏதோ பேசுன, இங்க ஒரு கொலை விழுந்தா கொலை விழும். கீதா, 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 கீதா பிரபா, எங்க ரெண்டு பேரையும் காணோம்? டேய் சத்தியம், அப்பா கல்யாணம் சமைச்சா தெரியுமில்ல? உண்மையாவா? ஆமாண்ணா. என்ன ஆமாண்ணா? இது என்ன சாதாரண கல்யாணமா? காதல் கல்யாணம், அதுவும் கலப்பு கல்யாணம். இதுவே இவ்வளவு சுழுவா முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன த்ரில் இருக்கு, வேல்யூ இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நான் எவ்வளவு எதிர்பார்த்தேன் தெரியுமா? உங்க அப்பா வேணான்னு சொல்ல, நீ வேணும்னு சொல்ல, அவரு கத்த, நீ கத்த, சொத்த பிரி அப்படி நீ கேட்க, பிரிஞ்சு போயிருந்தான் அவர் சொல்ல, பெரிய கிளைமேக்ஸ் வரும்னு பார்த்தேன். உசுறு பண்ணி விட்டியாடா, பொம்மை கல்யாணம் வேற போச்சே. இப்ப ஏன்டா கவலைப்படுற? இந்த சம்பவத்தை நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எதிர்பார்த்தேன். இப்பதான் நடந்திருக்கு. டேய், இந்த உலகம் இருக்க ஆரம்பத்துல எதை பத்தி ரொம்ப பெருசா தாண்டா பேசும். நாள் ஆக ஆக விஷயம் பழசா போய் அதுக்கு மதிப்பே போயிடும். பிரபா, இதே ஐடியால தான்டா அவங்க அப்பா உன்னை கொஞ்ச காலத்து அஜ்ஞாதவாசம் செய்ய சொல்லியிருக்காரு. அதுக்காக அவ்வளவு மோசமா பேசியிருக்க வேண்டியதா? உனக்கு மனைவி கிடைச்சாலே தவிர எனக்கு மருமக கிடைக்கலன்னு சொன்னார, அதுக்கு என்னடா அர்த்தம்? டேய், ஆறாவன் உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால உன்னுடைய கீதாவை பத்தி நானே என்னடா நினைச்சேன்? இதெல்லாம் சகஜம்டா. போடா, இப்போ எருது இருக்க, அது இழைக்கும் பருக்கும், ஆனா கொம்பு மாத்திரம் ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான்டா, கஷ்டம் வரும் சுகம் வரும், ஆனா உறுதி மாத்திரம் குறையப்படாது. இந்தடா, உண்மைய சொல்லி புரிய வைக்க முடியாது, செஞ்சு காமிக்கணும். அதே முடிவோட தான் அப்பாவுக்கு செக் புக்கையும் மேனேஜர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். வெரி குட். அடுத்தது என்னவோ? டேய் உம்னா மூஜி, முடிவுதான் என்னடா? எங்கேயாவது போய் ஏதாவது வேலை செய்யுது, கீதாவை நல்லபடியா வாழ வைக்கணும், அவ்வளவுதான். அதுக்காண்டா எங்கேயோ போகணும்? ரெண்டு பேரும் என்னோட வாங்கடா. எனக்கு மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்கடா. அது சொல்றதுக்கு தான் உன்ன போன்ல கூப்பிட்டேன். நீ என்ன இங்க வந்து இதை சொல்ற? ஏய் பிரபா, என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்க? இல்லடா, எனக்கு மாத்திரம் யாரா இருக்காங்க? சின்ன வயசுலயே அப்பா அம்மா ரெண்டு பேரும் இழந்துட்டேன். அன்னிலிருந்து எனக்கு எல்லாமே கசந்து போச்சுடா. கல்யாணம் காட்சி எல்லாத்தையும் விருப்படைஞ்சு இப்போ சன்னியாசி ஆட்டமா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன்டா. பிரபா, நீங்க ரெண்டு பேரும் மாத்திரம் இந்த சமயத்துல வந்தீங்கன்னா இழந்த எல்லாத்தையும் நான் திருப்பி அடைஞ்சதா திருப்தி அடைய வேண்டாம். சத்தியம்,
நானும் கீதாவும் யாருக்குமே பாரமா இருக்க விரும்பல. முடிஞ்சதுன்னா ஒரு 1000 ரூபாய் பணம் கொடு, அது போதும். அப்படியா? ஆல்ரைட். எங்க தாண்டா போறேன்? நம்மோட படிச்சானே நாகரிகம். அவன் இப்ப மதுரையில மில் முதலாளியா இருக்கான். அங்கேயே வேலையில சேர்ந்து என் காலத்தை கழிச்சுலாம் முடிவு செஞ்சிருக்கேன். சரி, உன் இஷ்டம். ஆனா ஒண்ணு, உனக்கு அங்கெல்லாம் இருக்க பிடிக்கலன்னா நேரா மெட்ராஸுக்கு வந்து என்னோடவே இருந்து. ஏன்னா உனக்கெல்லாம் மத்தவங்க கிட்ட அடிமையா இருந்து பழக்கலடாடே. அதனால தாண்டா சொல்றேன். உன் அன்பை என்னால மறக்கவே முடியாதா? இத பாரு, நான் மதுரை போன உடனே எல்லா விவரத்துக்கும் லெட்டர் போடுறேன். இப்பதாமா உங்களை நினைச்சேன். நான் அப்ப என்ன மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு என்ன மாத்துறாங்க, கூட வந்துடுறாங்க, அப்ப கேட்கலாமா? போது வந்தீங்களே, விக்கிரியாமா உட்காருமா. என்ன பண்ண? டீ போடுத்தட்டா, காஃபி போடுத்தட்டா? ஓவரமா? ஒரு செகண்ட்மா ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். சத்தியம், சுமார் பிரபாகர், தங்கச்சி ஏண்ட ஒரு மாதிரியா போறாங்க? ரயில்ல வந்த கலப்பா இருக்கும். டேய், உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, இனிமேலாவது நீங்க 2 பேரும் என் கூடவே இருங்கடா. நாங்களும் அந்த முடிவோட தான் வந்திருக்கோம். இந்த ஊர்லயே ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு உங்க கூடவே இருக்க போறோம். பிரபாகர், பிரபாகர். மேனேஜர் சார், நீங்க வெளியே போயிருந்தப்ப உங்க ஃப்ரெண்டு பிரபாகர் வந்து இந்த லெட்டர் கொடுக்க சொன்னார். தேங்க்யூ. அன்பார்ந்த சத்தியம், அவசரமா புறப்பட வேண்டியிருக்கிறதுனால இந்த கடிதம் எழுதுறேன். நான் விமானப்படையில சேர்ந்துட்டேன். ஏற்கனவே எனக்கு விமானம் ஓட்டி பழக்கம் இருக்கிறதுனால வேலை சுலபமா கிடைச்சிடுது. கீதாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன போகவே விட மாட்டா. அவ கண் கலங்கினா அதை என்னால பொறுக்க முடியாது. அதனாலதான் நாடக கம்பெனில வேலை கிடைச்சதா போய் சொன்னேன். இந்த நிலையில கீதாவுக்கு நீதான் ஆறுதல் சொல்லணும். ஒருவேளை நாட்டை காக்கும் பணியில நான் இறக்கும்படியா நேர்ந்தா உன் விதவை தங்கைய உயிருள்ளவரை நீதான் காப்பாத்தணும். இப்படி பிரபாகர். அண்ணா, அவர் இப்படி செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு தெரியுமா, எல்லாமே தெரியும். அன்பு உள்ளங்கள் ஒண்ணு சேர்ந்திருக்கிறது இந்த உலகத்துக்கு பிடிக்காதுமா, பிடிக்காது. நான் என்னன்னா தவறு செய்தேன். அவர் எதுக்காக இப்படி நாடகம் ஆடணும்? எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைக்கணும்? அளவுக்கு மீறி அன்புதாம்மா. அவனுடைய பிரிவை தாங்க முடியாது, அந்த அதிர்ச்சி உன்னால சமாளிக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தாமா அவன் அப்படி நடந்துகிட்டான். இப்ப மாத்திரம் எனக்கு அதிர்ச்சி இல்லைன்னு நீ கேட்கலாம். ஆனா இது மாதிரி விஷயம் எல்லாம் உடனடியா தெரியறதுக்கும் படிப்படியா தெரியறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா. எனக்கு என்னவோ அவர் குணத்தை புரிஞ்சுக்கவே முடியலண்டா. இவ்வளவு சொல்லியும் உன்னால புரிஞ்சுக்க முடியலையம்மா. அவன் ஒரு கோழம்மா. மத்தவங்க வருத்தப்பட்டு கண்கலங்களா கூட அவனால தாங்க முடியாது. வருத்தப்படாதம்மா, அவனுக்கு எந்த விதமான ஆபத்து வராது. நல்லபடியா தான் திரும்பி வருவான். தைரியமாரு. தைரியமா தான் இருக்கேன்டா. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஏற்பட்டா அந்த செய்தியை முழுசா கேட்கிற நேரம் கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன்.
பிரபாகர். ஒருவேளை நாட்டை காக்கும் படியில நான் இறக்கும்படியா நேர்ந்தா உன் விதவை தங்கைய உயிருள்ளவரை நீதான் காப்பாத்தணும். பிரபாகர், ஐயோ, இதை நான் கீதா கிட்ட எப்படி சொல்லுவேன்? ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஏற்பட்டா அந்த செய்தியை முழுசா கேட்கிற நேரம் கூட நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்க மாட்டேன். எப்ப வந்தீங்க? ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்கண்ணா. அவர் பிறந்த நாளுக்காக இனிப்பு அனுப்பி வைக்கலாம்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்ணா, இதுல போட்டு அனுப்புனா கெடாது இல்ல? கெடாதுமா. இதை இன்னைக்கே பார்சல் செஞ்சு அனுப்பிடுங்கண்ணா. சரிம்மா. ஏண்ணா, அது என்ன சத்தம்? பாவம், யாரோ செத்துட்டாமா. இன்னைக்கு அவனுக்கு பால் உயிரோடு இருக்கும்போது அவன் என்னத்தை பிரியமா சாப்பிட்டானோ அதை அனுப்புறாங்கம்மா. பாவம். தந்தை தந்தி வந்திருக்கு. அப்படியே அதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அதோ அண்ணா வந்துட்டாரு. என்னப்பா? கீதாமா பேருக்கு ஒரு தந்தி வந்திருக்கு. அண்ணா, அண்ணா, என்ன எழுதிருக்குன்னு சீக்கிரம் படிச்சு சொல்லுங்க அண்ணா. அண்ணா, அவருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. நீ ஆசையா செஞ்சு அனுப்புற ஸ்வீட் அவனுக்கு போய் சேர்ந்துடுச்சான். அப்பாடி, ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் பயந்தே போயிட்டேன். வேற என்ன எழுதிருக்குன்னா? வெற்றியோட திரும்பி வந்து உன்னை பாக்குறதா எழுதியிருக்கம்மா. அண்ணா, 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 பொன்னம்மா, பொன்னம்மா, சீக்கிரம் வாயே. பொன்னம்மா, சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டு வாப்பா. ஐயோ, என்னம்மா ஆச்சு? ஐயோ, சீக்கிரம் போயே. நான் போறேம்மா. பிரபா, 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 நான் பார்க்கறது உண்மையா? பிரபா, நீ இறந்துட்டு நான் பத்திரிக்கை பார்த்ததும் ஐயோ, அது இப்ப நினைச்சா கூட என் தலையெல்லாம் சுத்துது. கீதா கிட்ட சொன்னா உயிரை விட்டுடுவேன்னு பயந்து நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இங்க பாத்தியா பிரபா, உன்னுடைய பிறந்த நாளைக்கு கீதா ரொம்ப ஆசையா ஜாங்கிரி எல்லாம் பண்ணி உனக்கு பார்சல் பண்ண சொன்னா. நான் அனுப்பிட்டேன்னு ஒரு போய் சொல்லி இங்கேயே வச்சுக்கிட்டேன். ஆனா இதை பார்க்கும்போது நான் என்னமா துடிச்சிருக்கேன் தெரியுமா? இதுக்கிடையே திடீர்னு ஒரு நாளைக்கு தந்தி வந்தது. உன்னுடைய வீர மரணத்துக்கு பரமவீர் சக்கரம் கொடுக்க போறதாகவும் அதை கீதா நேரில் வந்து வாங்கிக்கணும்னு அதுல குறிப்பிட்டிருந்தது. நான் அதை மாத்தி கூடிய சீக்கிரம் நீ வரப்போறதா தந்தி அடிச்சிருக்கிறேன்னு ஒரு பொய் சொல்லிட்டேன்டா. அதே தந்தியை உங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டு அன்னைக்கு பூரா ஆண்டவனை திட்டிக்கிட்டு பைத்தியம் பூச்சி மாதிரி அடைஞ்சேன்டா. ஆனா ஆண்டவன் ஒருத்தன் தான் எவ்வளவு திட்டாலும் திட்டவனுக்கு நல்லதே செய்யறாரு. அடடே, என்ன பாத்தியா? உங்க அப்பா வந்திருக்காரு. நீ வந்திருக்கிற சந்தோஷத்துல அவரை உட்காருங்க யாரும் கூட சொல்லாம நான் பாட்டு பேசிட்டே இருக்கிறேன். வாங்கய்யா, உட்காருங்கய்யா. ஏன்டா ஒரு மாதிரி நிக்கிற? உட்கார. ஓஹோ, நீ கீதாவை பார்க்கணும்ல? சத்தியம், நாங்க வரும்போது வீட்டுக்கு போயிருந்தோம். வீடு பூட்டி இருக்கு. ஆமாங்க, அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இப்போ இதே தெருவுல ஒரு சின்ன வீட்டு குடி வந்திருக்கிறோம். பிரபாகர் இறந்துட்டு தான் கேள்விப்பட்டதும்
என்னுடைய சம்பளத்துல கீதாவை நானும் வாழ்க்கை நடத்த முடியாதுங்கிற காரணத்துக்காக தான் வீட்டை மாத்த வேண்டியதா போச்சு. இனிமே என் தங்கச்சிக்கு என்னங்க குறை? பங்களாவிலேயே வாசம் பண்ணலாம். சத்யம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். என்னங்க ஐயா? பிரபாகர் இறந்துட்ட செய்தியை பேப்பர்ல படிச்சேன்னு சொன்னீங்க, அதை ஏன்பா கீதா கிட்ட சொல்லல? அதுதான் அப்பவே சொன்னேனுங்களே. நான் மாத்திரம் சொல்லி இருந்தேன், நீங்களும் பிரபாகரும் இப்ப வந்ததுக்கு கீதாவோட பணத்தை கூட பார்த்துக்க முடியாது. அப்போ நீ சொல்றத பார்த்தா பிரபாகர் இறந்துட்டான்ற செய்தியை கேட்ட உடனே கீதாவும் இறந்துருவான்னு சொல்றியா? கண்டிப்பாங்க. என் மகன் மேல எனக்கு இருக்கிற அன்பை விட கீதாவுக்கு அன்பு அதிகம்னு சொல்றியா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரீங்க. பின்ன எப்படிப்பா சொன்னேன்? என் மகன் இறந்துட்டான்ற செய்தியை கேட்டு நானே உயிரோட இருந்திருக்கேன். என்ன விடவா? பெத்த அப்பனை விடவா? ஐயா, போப்பா, இப்பவே போய் என் மகன் இறந்துட்டான்னு கீதா கிட்ட நீயே சொல்லு. ஐயோ, அது மாத்திரம் வேணாங்க. அப்புறம் ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த வேதனையை நம்மளால தாங்க முடியாதுங்க. இப்ப இருக்கிற வேதனையை விட அது ஒண்ணும் பெருசு இல்லப்பா. ஐயா, நீங்க எதுக்காக இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். பிரபாகர் இறந்துட்டதாக பத்திரிகையில வந்த செய்தி கீதாவுக்கு தெரியும்னு நான் சொல்றேன். ஆமா, தெரிஞ்சேதான் மஞ்சள் குங்குமத்தோட மகிழ்ச்சியோட கீதா இருக்கான்னு நான் சொல்றேன். ஐயா, பிரபாகர் இவர் என்னடா சொல்றாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. சத்தியம், இப்ப இங்க உள்ள எல்லாருக்குமே புரியாத நிலைதான். எது உருவாக கூடாதோ அது உருவாயிடுச்சு. இனி இதுல தப்பி வைக்க உண்மையால தான் முடியும். போ, போய் எங்க அப்பா சொன்னபடியே நான் இறந்துட்டதா கீதாட்டு சொல்லு. என்னடா இது? எதுக்காக இது சோதனை? சத்தியம், இறந்துட்டதாக நினைச்ச பிரபாகர் திரும்பி வந்துட்டார் என்ற அதிர்ச்சியில எதையோ சொல்லி உண்மையை வழுப்பாது. உனக்கும் கீதாவுக்கும் உள்ள கள்ள உறவை மூடி மறைக்காது. ஐயா, நீங்க பேசுற பேச்சா இது? எனக்கும் கீதாவுக்குமா கள்ள உறவு? என்னங்க ஐயா, அண்ணன் தங்கச்சிக்குள்ள அந்த உறவு? சத்தியம், ஆத்திரப்படாது. பொறுத்து. எதுக்காக பொறுத்துக்கணும்? என்ன பத்தி எது வேணாலும் சொல்லுங்க. என் உயிருக்கு வேற நண்பருடைய அப்பா சொல்றாருக்காக பொறுத்துக்கிறேன். ஆனா கீதாவை பத்தி ஏதாவது தவறா சொன்னீங்க? ஏன் சொல்லக்கூடாது? இந்த ஊரு உலகம் என் மனைவியை பத்தி தவறா சொல்லலாம். எங்க அப்பா சொல்லக்கூடாதோ? ஒரு சமயம் கொடைக்கானல் ஹோட்டல்ல எவனோ ஏதோ சொன்னாங்கிறத கேட்டு நீ என்னடா சொன்ன? மீனவ குப்பத்துல பிறந்த பெண்ணுக்கு கடலே தெரியாதுன்னு சொன்னா யாரா நம்புவாங்கன்னு கேட்டீங்க. நீ மட்டும் கீதாவை தவறா பேசலாம், எங்க அப்பா பேசக்கூடாதோ? பிரபாகர், அது மட்டுமா? என்ன கேட்காம என் அனுமதி இல்லாம நீ கீதா பேர்ல சந்தேகப்பட்டு அவளை சோதிக்க போன. நீ யாரா என் மனைவியை சோதனை செய்யறதுக்குன்னு நான் கேட்டிருக்கலாம், தடுத்திருக்கலாம். நான் ஏன் அப்படி செய்யல தெரியுமா? அவ பேர்ல எனக்கு நம்பிக்கை. இதை நான் அப்பவே சொன்னேன். இப்போ அந்த நம்பிக்கை எனக்கு குறையலடா. அதனாலதான் கீதாவை யாரு எந்த சோதனைக்கு உட்படுத்தினாலும் நான் தடுக்காம அமைதியா இருக்கேன். நீ புறப்படு. அப்பா சொன்னதை போல சொல்லு. கீதா கிட்ட நான் இறந்துட்டதாவே சொல்லு. பிரபாகர், கீதாவுக்கு மறுபடியும் சோதனையா? நெருப்புடா, அந்த நெருப்பை இனியும் சோதிச்சா சாம்பல கூட பார்க்க முடியாதுடா. சத்தியம், இதனால என்ன ஆனாலும் சரி, இதுக்கு நீ சம்மதிச்சே ஆகணும். உன் பேர்லயும் கீதா பேர்லயும் ஏற்பட்ட பழி நீங்கி எனக்கு வாய்த்த நண்பனும் மனைவியை எப்படிப்பட்டவங்க இவர் தெரிஞ்சுக்கணும். உனக்கு மனைவி கிடைத்தாலும் தவிர எனக்கு மருமக கிடைக்கலன்னு சொன்ன இவர் வாயாலேயே கீதா உத்தமின்னு ஒத்துக்கணும். போடா, போய் சொல்லு, நான் இறந்துட்டேன்னே சொல்லு. வேண்டாம் பிரபாகர், வேண்டாம். ஒரு நாள் கீதா என்ன தெரியுமா சொன்னா? அவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அந்த செய்தியை முழுசா கேட்கிற நேரம் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்னா. அப்படி சொன்ன கீதா கிட்ட இப்படி போய் சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? பரவாயில்ல சத்தியம், பரவாயில்ல. அவ இறந்த பிறகாவது இந்த உலகம் அவளை உத்தமின்னு ஒப்புக்கொண்டுதான் நான் பார்க்கணும். போடா, சீக்கிரம் போடா. வேண்டாம், போக வேண்டாம். கீதாவை பத்தி தவறா சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கீதா ஒரு உத்தமின்னு பல பேர் மத்தியில சொல்ல சொன்னாலும் சொல்லிடுறேன். அப்பா, ஏன் பின்வாங்குறீங்க? தாய் மேல் ஆணைன்னு சொன்ன நீங்க எதுக்காக இப்ப மறுக்கிறீங்க? மறுக்காம வேற என்னப்பா செய்ய சொல்ற? நீ அவனும் இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் வேற என்ன செய்ய முடியும்? உன் சிநேகிதனோ தான் உத்தமன்னு சொல்லிக்கிறதுக்கு பதிலா கீதா உத்தமின்னு சொல்றான். அவ காதல நீ இறந்த செய்தி கேட்டா உடனே அவ உயிரே போயிடும்னு வேற சொல்றா. நீ அதை ஆமோதிக்கிற. அவ இறந்த செய்தி கேட்டதுக்கு பிறகாவது இந்த உலக அவளை உத்தமின்னு ஒத்துக்காதான்னு வேதனையோட சொல்ற. அப்போ நான் சொன்னதை நீ நம்பலன்னு அர்த்தம். இப்போ சொல்றேன் கேளு. நீ இறந்துட்ட செய்தியை கீதா காதல நானே சொல்றேன். என்ன நடக்குதுன்னு பாப்போம். அம்மா, அம்மா, என்ன பண்ணம்மா? நம்ம ஐயா வந்துட்டாருமா. நம்ம ஐயாவா? ஆமாம்மா, நான் காய்கறி வாங்கிட்டு நம்ம மேனேஜர் ஐயா ஹோட்டல் பக்கமா வர்றப்ப நம்ம ஐயா சிப்பாய் மாதிரி சும்மா ஜம்முன்னு ஹோட்டலுக்கு முன்னாடி போய் டாக்ஸில இறங்கி ஹோட்டலுக்குள்ள போனாருமா. அவரோட ஒரு பெரியவர் கூட போனாருமா. பொன்னம்மா, அவரே தானா? நீ நல்லா பாத்தியா? ஐயோ, நல்லா பார்த்தம்மா, அவரே தான். அப்போ சீக்கிரம் பால்காரங்கிட்ட போய் பால் வாங்கிட்டு வா. அவர் எப்போ ராத்திரி பாலும் பலகாரம் தான் சாப்பிடுவாரு. சரிம்மா.
அவரும் யாரோ ஒரு பெரியவரும் டாக்ஸில வந்து இறங்கி ஹோட்டலுக்குள்ள போறாங்கம்மான்னு இப்பதான் வேலைக்காரி வந்து சொன்னா. பொன்னம்மாவுக்கு நீங்க யாருன்னு தெரியாததால வேற யாரோன்னு நினைச்சேன். அது இருக்கட்டும், வேலைக்காரி எதுக்காக ஹோட்டலுக்கு போகணும்? ஹோட்டலுக்கு போலீங்க, நாளைக்கு வேண்டிய கரிகா வாங்கிட்டு வரதுக்காக கடைக்கு போயிருந்தா. அவர் ஏன் உங்க கூட வரல? நிக்கிறீங்களா மாமா? உட்காருங்க. இல்லம்மா, எனக்கு அவசரமா வேலை இருக்குது, நான் புறப்படுறேன். என்னங்க நீங்க ஏன் அப்பா கூட வரல? அவர் ஏன் உடனே போறேங்கிறாரு? ஏன் எல்லாரும் வருத்தமா இருக்கீங்க? அண்ணா என்னாச்சு? ஆக கூட அதெல்லாம் ஆயி போச்சுமா. இவரை தொடர்ந்துதான் நாங்க 2 பேரும் வந்தோம். எட்டி இருந்து வேதனையோடு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். இவரு இங்க சொல்ல வந்ததே வேறம்மா. ஆனா தெய்வாதீனமா அதை நடக்கல, வருத்தத்தோட புறப்பட்டார். என்னண்ணா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. கீதா, நீ இனிப்பு செய்து எப்பவாவது எனக்கு பார்சல் செய்திருக்கியா? இது என்னங்க இப்படி கேக்குறீங்க? அண்ணா கிட்ட கொடுத்துதான் பார்சல் செய்ய சொல்லியிருந்தேன். அது வந்து சேர்ந்துதான் நீங்க தந்தி கூட கொடுத்திருந்தீங்களே. இப்ப எதுக்காக இப்படி எல்லாம் கேக்குறீங்க? அத நான் சொல்றேம்மா, நான் சொல்றேன். சத்யம், யாருமே இப்ப எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஐயோ என்னண்ணா இது? என்ன நடந்ததுன்னு சொல்லாமலே ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கீங்களே. நடந்தது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஒரு நாள் பிரபாகர் இறந்துட்டதா பேப்பர்ல செய்தி வந்தது. அந்த செய்தி உங்ககிட்ட சொன்னா நீ உயிரோடு இருக்க மாட்டியேன்னு பயந்துதாம்மா நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எப்போ இவர் வந்திருக்காரு, நீ மஞ்சள் குங்குமத்தோட இருக்கிறத பார்த்திருக்காரு. பிரபாகர் இறந்த செய்தி தெரிஞ்சதான் நீ பூவும் பொட்டுமா பூரி போட்டு இருக்கிறதா தவறா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு எனக்கும் தகாத உறவு இருக்கிறதா வாய் கூசாம சொல்லிட்டாமா இந்த மனுஷன். என் மகன் இறந்துட்டாங்கிற செய்தியை கேட்டு நானே உயிரோடு இருந்திருக்கிறேன். என்ன விடவா, பெத்த அப்பனை விடவா? இப்பே போறேன் கீதா கிட்ட என் மகன் செத்துட்டாங்கிற செய்தியை சொல்றேன். அப்புறம் என்ன நடக்குது பாப்போம்னு என் நெஞ்ச நெருப்பாக்கிட்டு வந்துட்டாருமா அவரு. இவனும் அவர் வாயால உன்னை உத்தமின்னு ஒப்புக்கொள்ளணுங்கிற காரணத்துக்காக என் மனைவி இந்த சோதனையால இறந்தாலும் பரவாயில்ல, இறந்த பிறகாவது இந்த உலகம் என் கீதாவை உத்தமின்னு ஒப்புக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி தடுக்காம இருந்துட்டாம்மா. அண்ணா, இழிவானவான் இந்த உலகமே நினைக்கிற ஒருத்திய உங்க தங்கையா நீங்க நினைச்சதா சொன்னா யாராவது நம்புவாங்களா? உத்தமமான உங்களை தவறா நினைக்க நான் காரணமா இருந்ததுக்கா என்ன மன்னிச்சிடுங்க அண்ணா. மத்தவங்க உங்களை அவதூறா பேசியோ அதை கேட்டோ உங்களுக்கு பழக்கம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு கேட்டு கேட்டு என் உள்ளமே மறத்து போச்சுன்னா மறத்து போச்சு. 15 வருஷம் தரங்கட்ட வீட்டுல வளர்ந்தேன், நல்லவன்னே பேர் எடுத்தேன். ஆனா 1 வருஷம் நல்லவங்க வீட்டுல வாழ்ந்தேன், கெட்டவன்னே பேர் எடுத்தேன். ஐயா நீங்க சொல்லுங்க, எந்தெந்த ஊர்லயோ எத்தனையோ பேர் என்ன எவ்வளவோ இழிவா பழிச்சு பேசுனாங்க. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டனா இப்ப மட்டும் என் தெய்வத்தோட அப்பா சொன்னதுக்காக நான் ஏன் வருத்தப்படணும்? சொல்லுங்க ஐயா, இன்னும் எது வேணும்னாலும் சொல்லுங்க. என் உள்ளம் எப்பவோ பாறை ஆயிட்டது. கணவனோ கணவனுக்கு வேண்டியவங்களோ அவமானப்படுத்தியதுக்காக மனைவி உயிரை விடுறதா இருந்தா இந்த உலகத்துல ஒருவருக்கும் மனைவியே இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நான் உயிர் விடுறதால உங்களுக்கு ஏற்பட்டுள்ள அவமானம் நீங்க என்ன உத்தமேன்னு ஒப்புக்கொள்றதா இருந்தா நான் உயிரை விட தயங்கவே மாட்டேன். நாம நினைச்சா பிறக்க முடியாதே தவிர நிச்சயம் சாக முடியும். சொல்லுங்க பிரபா, சொல்லுங்க. நாம ரயில்ல சந்திச்சப்போ நான் என்ன சொன்னேன்? இந்த உலகத்தின் கண்களுக்கு நான் விபச்சாரி பிரபா, விபச்சாரின்னு கதறேன்னு கேட்கல. உன்னை பொறுத்தவரை ஏன் உள்ளந்தான் உனக்கு உலகம், ஏன் முடிவுதான் உலகத்தின் முடிவுன்னு சொன்னீங்களே. இப்ப என்ன சொல்றீங்க? நான் உத்தமி நிரூபிக்க சாகத்தான் வேணுமா? உங்க முடிவுதான் என்ன, உங்க தீர்ப்பு தான் என்ன? சொல்லுங்க பிரபா, நான் சாகத்தான் வேணுமா? நான் செத்தாதான் இந்த உலகம் என்ன உத்தமின்னு ஒப்புக்கொள்ளுமானா? அப்போ உயிரோடு இருக்கிற மத்த பெண்களை இந்த உலகம் என்னதான் சொல்லும்? சொல்லுங்க பிரபா, நான் வாழணுமா வேண்டாமான்னு சொல்லுங்க பிரபா, சொல்லுங்க. கீதா, 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 கீதா!
ஐயோ, எல்லாருமா சேர்ந்து என் தங்கைய கொன்னுட்டீங்களே. ஐயோ தங்கச்சி, உனக்கு இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நான் எவ்வளவு பாடுபட்டேன். எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டியம்மா. கடவுளே கடவுளே, குத்தவாளியை விட்டுட்டு நிரபராதியை தண்டிச்சுட்டியே. தெய்வமே தெய்வமே, இது உனக்கு நியாயமா? இது உனக்கு நியாயமா? இப்ப நான் எதை சொல்லி என் மருமகளை காப்பாற்றுவேன்? கீதா, நீ கலங்கம் இல்லாதவம்மா, நீ உத்தமி அம்மா, கற்பு கரசி அம்மா, மகாலட்சுமி மாதிரி மருமக கிடைச்சா அதை கை நழுவு விட்ட பாவிமா நான்.